ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிளாஸ் லைக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிஜி டிகிரிஸ் பண்ணுறதுக்கான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ என்ன எக்ஸாம்ஸ், எந்த டிகிரிக்கு என்ன எக்ஸாம் பண்ணணும், அண்ட் அந்த எக்ஸாமோட லாஸ்ட் டேட் என்ன, எந்த காலேஜஸ்லாம் அந்த எக்ஸாம் கீழே வரும், இப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் யூஜி முடிச்சிட்டிங்க, நெக்ஸ்ட்டு பிஜி பண்ணணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா, அதுவும் கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்ஸு, அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இந்த மாதிரியான கவர்மெண்ட் கோட்டாஸில் வர காலேஜஸ், இந்த மாதிரியான காலேஜஸில் நீங்கள் பிஜி பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதாவது ஒரு டெஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் என்ன டிகிரி எடுக்க போகிறீங்க அப்படின்றத பொறுத்து அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் டிபெண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் நீங்கள் எம்பிஏ இல்லை எம்சிஏ பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டான்சென்ட் அப்படின்ற ஒரு எக்ஸாம் எழுதணும். ஓகேங்களா? ஸோ டான்சென்ட் அப்படின்னா தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எம்பிஏ அண்ட் எம்சிஏ டிகிரிக்கான என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த டான்சென்ட் எந்த காலேஜஸ்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில், அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸு, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டின்னு தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அப்புறம் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்ஸு, கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அப்புறம் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்ஸு, அதுவும் கவர்மெண்ட் கோட்டா கீழே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லா காலேஜஸ்க்குமே நீங்கள் டான்சென்ட் எழுதியிருந்தால் தான் எம்பிஏ எம்சிஏ அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் மேம் நான் எம்இ இல்லை எம்டெக் இல்லை எம்ஆர்க்கு இல்லை எம்பிளான் பண்ணணும், ஸோ அதுக்கு என்ன டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சீட்டா அப்படின்னா காமன் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அண்ட் அட்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீட்டா எழுதுனீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அப்புறம் கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ், இதிலெல்லாம் உங்களுக்கு பிஜி அட்மிஷன்ஸ் போடுவாங்க. ஓகேங்களா? இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிஏக்கு தனியாக ஒரு எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது 50% ஆஃப் பேச்சுலர்ஸ் டிகிரி இருக்கணும். அதே மாதிரி 10th +2 இல்லை +4 இல்லை +5 +3 டிகிரி முடிச்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு சில எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ வீடியோவோட டிஸ்பிளேலே உங்களுக்கு தெரியும். இந்த எலிஜிபிலிட்டியில் ஏதாவது ஒன்றுத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா கூட உங்களால் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரியே எம்சிஏக்கும் அதே தான். நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி பிசிஏ ஆர் பிஎஸ்சி ஐடி இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ், அது இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஏதாவது முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் அதே மாதிரியே 10+2+3 இல்லை 10+3+ டிப்ளமோ இல்லை 10+2+ ஏஎம்ஐ, இந்த மாதிரி இவங்க கொடுத்துருக்கிற எலிஜிபிலிட்டி கண்டிஷனில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனாலும் நீங்கள் எழுதிக்கலாம். அதே மாதிரி எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்பிளானிங் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி ஈக்குவலன்ட் டு த ரிலவெண்ட் ஃபீல்டுக்கு நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சப்போஸ் எம்ஆர்க்கு நீங்கள் பிஆர்க்கு முடிச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ரிலவெண்ட் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு அவங்களும் ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனாலும் நீங்கள் இந்த கோர்ஸுக்கு, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? ஓகே, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். அதாவது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ எம்பிஏ எம்சிஏக்கு எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு 500 ருபீஸ் ஃபீஸும், மீதி எல்லா கம்யூனிட்டிக்கும் 1000 ருபீஸ் ஃபீஸும் சார்ஜஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சீட்டாக்கு அதாவது எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்பிளான் இவங்களுக்கு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு 500 ருபீஸ் ஃபீஸு. அதே மாதிரியே கவுன்சிலிங் சார்ஜஸோடு சேர்த்து 972 அப்படின்னும், மீதி எல்லாருக்கும் 1000 ருபீஸ் ஃபீஸு, கவுன்சிலிங் சார்ஜஸ் 800, அது கூட இந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்து 1944 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த எக்ஸாமோட டேட் அண்ட் டைம் இப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்சென்ட் எம்சிஏக்கு 9/5/2026, அதாவது மே மந்த்து 9th மார்னிங் 10 to 12 noon வரைக்கும் இருக்கும். அதே எம்பிஏக்கு டான்சென்ட் எம்பிஏக்கு அதே 9/5/2026 அப்போது ஆஃப்டர்நூன் 2:30 PM
4:30 PM வரைக்கும் எக்ஸாம்ஸ் நடக்கும். ஓகேங்களா? சீட்டாக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே 10/5/2026க்கு 26 அன்னைக்கு மார்னிங் 10லேருந்து 12 வரைக்கும் வந்து எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கிற சென்டர்ஸ் வந்து ஒரு 15 சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எது வந்து உங்களுக்கு நியர்பையோ அதில் நீங்கள் சென்டர் சூஸ் பண்ணி வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹால் டிக்கெட் அண்ட் ஸ்கோர் கார்டு பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் டீட்டெயில்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கான பிளேஸ் அண்ட் டைமிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரியே அது கீழே வந்து நீங்கள் எழுத போகிற என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கான சிலபஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ MBAக்கு வந்து சிலபஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பிஸ்னஸ் டெசிஷன் எடுக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் பண்ணணும், எப்படி இருக்கும் கொஷின்ஸு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸை ஸ்கில் சால்விங் லெவலில் கிராஜுவேட் லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு பேசேஜ் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி MCAக்கும் வந்து குவாலிட்டி எபிலிட்டிலேருந்து, குவான்டிடேட்டிவ் எபிலிட்டியிலேருந்து, அனாலிட்டிக்கல் எபிலிட்டிலேருந்து, லாஜிக்கல் ரீசனிங்லேருந்து, கம்ப்யூட்டர் அவேர்னஸ்லேருந்து கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ME MTech MRக்கு வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ற மாதிரியும், பார்ட் 3 வந்து என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து வந்து உங்களுக்கு சிலபஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து அந்த லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் மார்க்கை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த எக்ஸாம், இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு 1/4 நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. அதாவது ஒரு 4 கொஷின் தப்பாக எழுதுனீங்கன்னா ஒரு கரெக்டான கொஷின் தப்புன்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அந்த 1/4 நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எவ்வளோ அண்ட் வந்து எவ்வளோ MCQஸில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த MCA ME அப்புறம் MTechக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்கள் எப்படியோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதை பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வேணும்னா யாரை காண்டாக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து MBA MCA கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதிலெல்லாம் அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறீங்களோ, அதுவும் இந்த 2026ல் கண்டிப்பாக இந்த டான்செட் இல்லை சீட்டா ஸ்கோர் கண்டிப்பாக மஸ்ட்டு. ஸோ டான்செட் இல்லை சீட்டா ஸ்கோர் எழுதுறதுக்கு என்ன சிலபஸ் அண்ட் என்றைக்கு லாஸ்ட் டேட் அண்ட் என்ன டீட்டெயில்ஸ், யார் எந்த டெஸ்ட் எழுதணும் அப்படின்ற டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். பாய்.